ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் த்ரீ. இன்றைக்கி நம்ம சேனலில் மோர் குழம்பு எப்படி ரொம்ப ஈஸியாக வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா கீரி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். சாம்பார் பருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சிருங்க. அரைச்சி விடுத இப்போது நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் இருக்குது. அந்த தயிரை நான் ஃபஸ்ட் ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப அடிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு அடி மட்டும் அடித்து எடுத்துக்கலாம். கெட்டியாக எல்லாமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இந்த மோர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம அடித்து வச்சுருக்க தயிரில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எங்கேயுமே கட்டி இல்லாத மாதிரி. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கரைச்சி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு. இது ரெண்டும் பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிக்க விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 வரமிளகாய் முழுசாக போட்டுக்கலாம். இது ஃப்ளேவருக்காக தான், நம்ம உடச்சி போடணுன்னு இல்லை. இது எல்லாத்தையுமே இப்போது எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் இப்போது ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மோர் குழம்புக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போது இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மோரும் அந்த விழுது பேஸ்டெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வேணுங்கிற அளவுக்கு மஞ்சள் தூள், இது கலருக்காக தான், அண்ட் உப்பு டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு இது வரைக்கும் ஆட் பண்ணிக்கல, ஸோ டேஸ்ட்டுக்காக இதில் உப்பும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு 2 கொதி மட்டும் வர அளவுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பருப்பு எல்லாமே பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அது வேகிறதுக்காக தான் இந்த கொதி. எச்சா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ரொம்ப திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். கரெக்டாக 2 கொதி விட்டதும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். கொதிக்கும்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம போட்ட பேஸ்ட் அங்கங்கே கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட நல்லா கரைஞ்சி வந்துடும். கரெக்டாக 2 கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மோர் குழம்பு ரொம்ப சுவையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.